வெல்கம் டு ஈஸ்டர்ன் மாடலர் கிச்சன். நாம் இப்போ பார்க்குற கிச்சன் ஈரோடில் பண்ண ஒரு ஐலாண்டு டைப்பில் வரக்கூடிய ஒரு கிச்சனை பற்றி நாம் பார்க்குறோம். இந்த கிச்சனில் இந்த கிச்சனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 16x16 ஒரு பிரம்மாண்டமான கிச்சனை நாம் இப்போ பார்க்குறோம். இந்த கிச்சனில் மேலே நாம் கவுண்டர் டாப் என்ன பண்ணியிருக்கிறோன்னா நேனோ ஒயிட் G7 உள்ள நேனோ ஒயிட் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த கிச்சன் இந்த நேனோ ஒயிட் ஸ்டெயின் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக ஆகாது, ரொம்ப டென்சிட்டி கூட இருக்கும். நல்ல எக்ஸ்பர்ட்டான ஆள் இந்த நேனோ ஒயிட்டை லே பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த கிச்சனில் 2 சிங்கு நாம் கொடுத்துருக்கோம். ஒன்று சின்ன ரவுண்டு சிங்கு. இந்த ரவுண்டு சிங்கு ஃப்ரூட்ஸு இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் நாம் வாஷ் பண்ணுறதுக்கும், அதுக்கு நேர் ஆப்போசிட் சைடு பெரிய சிங்கும் நாம் கொடுத்துருக்கோம். ஒரு டபுள் பவுல் பெரிய சிங். இந்த சிம்னி கெஸ்டர் கண்ட்ரோலில் வரக்கூடிய சிம்னியாக கொடுத்துருக்கோம். இப்போ நாம் பார்க்குற இந்த கிச்சனில் என்ன மாதிரியான டோர் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோன்னு, இது இம்போர்ட்டட் கிறிஸ்டல் அக்ரலிக் டோர். அதாவது இம்போர்ட்டட் கிறிஸ்டல்லாம் மெட்டீரியல் மட்டும் இல்லை, டோரே நாம் எல்லாமே ப்ராடக்டே கிளியர் ஆகி முழு ப்ராடக்டும் வர்ற மாதிரிப்பட்ட கலரும் மேலே ஒயிட் கலரில் வரக்கூடிய இதுவும் கொடுத்துருக்கோம். இந்த டோருடைய திக்னஸும் 21 mm திக்னஸ் இருக்கும். இந்த கிச்சனுடைய ஃப்ரண்ட் வியூவை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஃப்ரண்ட் வியூ எல்லாமே ஹேண்டில்லெஸ்ஸாக வருது. எல்லாமே இதில் ஹேண்டில்லெஸ்ஸாக வர்றதுனால 16x16 வர்ற கிச்சனால் இதில் நிறைய ட்ராவர் யூனிட்டு ஃப்ரண்ட்லே நாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ராவர் யூனிட்டில் அப் டு 70 kg வரைக்கும் வெயிட் தாங்கிறது மாதிரி வச்சுக்கலாம். நமக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நம்ம ட்ராவர் யூனிட்டை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு 8 ட்ராவர்ஸை நாம் ஃப்ரண்ட் சைடில் கொடுத்துருக்கோம். எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சிம்னியோட வால் யூனிட் பார்த்திங்கன்னா 2 சைடுமே நாம் ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம். உட்டன் ஷெல்ஃப், அட்ஜஸ்டபிள் உட்டன் ஷெல்ஃபு கொடுத்துருக்கோம். இந்த அட்ஜஸ்டபிள் உட்டன் ஷெல்ஃபுக்குள்ளாடி நாம் சமையல் பண்ணும்போது திங்ஸை வச்சு எடுக்கிறது ரொம்ப ஈஸி. எல்லாமே சாஃப்ட் க்ளோஸ் டோரு. இந்த கிச்சனில் ஃபுல்லாகவே 2 சைடுமே லாஃப்ட்டும் கொடுத்துருக்கோம். அதாவது பேஸ் யூனிட்டும் லாஃப்ட்டும் ஒரு கலரு, வால் யூனிட்டும் ஒரு கலராட்டும் இந்த கிச்சன் தீமை நாம் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஸ்ட்ரெயிட் கார்னருக்குள்ளே வரக்கூடிய மேஜிக் கார்னர், இல்லைன்னா யூனிவர்சல் கார்னர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்னரை ஃபுல்லாகவே வெளியே புல் அவுட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான திங்ஸை வச்சு அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நாம் ஒரு ஆயில் புல் அவுட்டை பார்க்குறோம். ஃப்ரண்ட் சைடில் எல்லாமே டேண்டம் ட்ராவர்ஸாக கொடுத்ததுனால ஆயில் ரைட் சைடு நம்ம ஆயில் புல் அவுட் கொடுத்துருக்கோம். இந்த சின்ன சிங்குக்கு பார்த்தாச்சு. ரைட் சைடில், அதாவது கிச்சனுடைய ரைட் சைடில் ஸ்பைஸ் ராக்கும், அதுக்கு மேலே உட்டன் ஷெல்ஃபும் கொடுத்துருக்கோம். இந்த உட்டன் ஷெல்ஃப் எல்லாமே அட்ஜஸ்டபிள் உட்டன் ஷெல்ஃபு தான். டோர்ஸ் எல்லாமே ஆஃப்லே கம்பெனியுடைய கிஞ்சஸ் போட்டு ரொம்ப சாஃப்ட் க்ளோஸாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா சிம்னியோட லெஃப்ட் சைடு ஒரு ரோலிங் ஷட்டர் கொடுத்துருக்கோம். அதாவது ரோலிங் ஷட்டருக்குள்ளே மிக்ஸி, கிரைண்டர் இந்த மாதிரி வச்சுட்டு உள்ளே இருந்தே அப்படியே நம்ம வெளியே எடுத்து அசஸ் பண்ணிக்கலாம். இந்த ரோலிங் ஷட்டருடைய மூமெண்ட்ஸும் ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். இந்த வால் யூனிட்டும் உட்டன் ஷெல்ஃபு கொடுத்து ஸ்டோரேஜ் பண்ணியிருக்கோம். ஒரு கார்னர் ஸ்ட்ரெயிட் கார்னர் ஆட்டம், இன்னொரு கார்னர் எல் கார்னர் ஆட்டம் நாம் கொடுத்துருக்கோம். இந்த எல் கார்னருக்குள்ளேயும் நம்ம ரவுண்ட் ஷேப்பில் வரக்கூடிய ரொட்டேட்டிவ் யூனிட் பார்த்துருக்கோம். சிங்குக்கு பக்கத்துலேயே நாம் டிஷ்வாஷர் பொசிஷன் பண்ணியிருக்கோம். இந்த டிஷ்வாஷர் ரொம்ப ஹைஜீனிக்காக 90 டிகிரி செல்சியஸில் ஹாட் வாட்டர் நம்ம பாத்திரங்களை வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மெயின் சிங்குக்கு உள்ளாடி நாம் டஸ்ட்பின் கொடுத்துருக்கோம். மேலேயும் நீங்கள் பாருங்கள், எல்லா உட்டன் ஷெல்ஃபும் உட்டன் பாக்ஸ் கொடுத்து உட்டன் ஷெல்ஃபில் அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃபும் கொடுத்து அதுக்கு கவர் பண்ணியிருக்கிற டோரெல்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ நாம் ஒரு 3
பேண்ட்ரி டால் யூனிட் மாதிரிப்பட்ட யூனிட்டும் இது வந்து அதில் வந்து ஓவன் ஓடிஜி வைக்கிறதுக்கு பொசிஷன் பண்ணியிருக்கோம். இந்த டால் யூனிட்டுக்குள்ளாடி பேண்ட்ரி ஸ்டோர் யூனிட் கிளாஸ் பேண்ட்ரி யூனிட் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் கார்னரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உட்டன் ஷெல்ஃபை கொடுத்து மாஸ் ஸ்டோரேஜ் யூனிட்டாக கொடுத்துருக்கோம். அதாவது ஒன்று வந்து பேண்ட்ரி யூனிட்டும் என்ன ஒன்று மாஸ் ஸ்டோரேஜ் யூனிட்டும் உட்டன் ஷெல்ஃபும் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஐலண்டை பார்க்க போகிறோம். இந்த ஐலண்டுக்கு உள்ளாடி உட்டனில் வரக்கூடிய வெஜ்ஜி பாஸ்கெட் கொடுத்துருக்கோம். ஐலண்டுலேயும் நம்ம நிறையா ஸ்டோரேஜ் யூனிட்டு நாம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிச்சனில் வரக்கூடிய கலர் காம்பினேஷனும் பேக் ஃப்ளாஷில் வரக்கூடிய டைலும் கவுண்டர் டாப்பில் வரக்கூடியதும் எல்லாமே வந்து ஒரு யூனிக்காக ரொம்பவே நல்லா அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி கிச்சன் உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே பண்ணணுன்னாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். எந்த மாதிரி உங்களுக்கு கிச்சன் வேணும்னாலும் நாங்கள் பண்ணித்தர ரெடியாக இருக்கோம். தேங்க்யூ.